மும்பையிலிருந்து ஒரு தம்பதிகள் வராங்க. அவங்களுடைய தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வாயும் பேச முடியாது, நடக்கவும் முடியாது. இந்த குறையோடு பிறந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளையினுடைய மகிமைகளை எல்லாம் அறிந்த அந்த தம்பதி நேராக பழனிமலைக்கு வராங்க. சாமி சொன்னார், தைப்பூசத்துக்கு வாங்க, 1 மாசம் தங்குங்க, ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்றார். சாமி எப்பவுமே ஒருத்தரை பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி பிள்ளை சுவாமிகள் என்னன்னு கூப்பிடுவாருன்னா பேர் சொல்லி அழைக்க மாட்டார். ஆண்டவா எப்படி இருக்கீங்க, ஆண்டவனே சாப்பிட்டீங்களா, ஆண்டவா பார்க்கிற அத்தனை பேருமே பழனி ஆண்டவனா பார்த்தவர் புதுக்கோட்டை சுவாமிகள். அப்படி தைப்பூச நாள்ல அந்த தம்பதி தங்குறாங்க. குழந்தைக்கு நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. சாமிக்கு வெத்தலை போடும் பழக்கம் இருக்கிறது. அதுவும் இளம்பத்தலை தான் போடுவார். அன்னைக்குன்னு பார்த்து இளமத்தலை இல்லை. உடனே முருகன்ட்ட, ஆண்டவா என்ன இன்னைக்கு இளமத்தலை கிடைக்காது போல இருக்கேன்னு ஏதோ சொல்லிட்டு அப்படி படுத்துறார். பழனியில இருந்த ஒரு பழனியில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தாருக்கு தீராத வயிற்று வலி. அந்த வயிற்று வலி வந்த ஜமீன்தாரனுடைய கனவுல முருகப்பெருமான் போய் சொல்றார், என்ன அழகு பாருங்க, பழனியில என்னுடைய பையன் இருக்கிறான், அவனுக்கு தளிர் வெத்தலை இளம் வெத்தலை தான் பிடிக்கும், அவனுக்கு கொண்டு போய் வெத்தலையை கொடுவும், வயிற்று வலி சரியா போங்கிறார். அடிச்சு பிடிச்சி முருகப்பெருமான் கனவுல சொன்ன அந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்களிடம் இளம் வெத்தலையை கொடுத்த உடனே, ஆண்டவா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமா, இவ்வளவு பாசம் வச்சிருக்கே என் மேல, என்னை நம்பி அங்க ஒரு குடும்பம் உட்கார்ந்துருக்கு, அந்த குழந்தைன்னா நடக்க முடியல, பேச முடியல, ஆண்டவா ஏதாவது பார்த்து அவனுக்கு அருளை பண்ணணும்னு அப்பொழுதே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த பையன் இடுப்புல தங்க அருணாக்குடி போட்டிருக்கிறான், தங்கத்துல ஒரு செயின் மாதிரி ஒரு விஷயமும் போட்டிருக்கிறான். அந்த பையன் நடக்க முடியாது, உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் வரான். வந்தவன் அவனுடைய அந்த தங்க சங்கிலியை பறித்து கொண்டு ஓடுறான். இந்த பையன் நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. உடனே திருடன் வந்துட்டான்னு ஊமை சிறுவன் பேசினதோடு மட்டும் இல்லாமல் எந்திரித்து ஓட ஆரம்பிக்கிறான். இதை பின்னாடி இருந்து அவங்க அம்மா பார்த்து அப்படியே கண்ணீர் கொட்டுறாங்க. முருகா இவனுடைய கருணை எப்பேற்பட்ட கருணைன்னு. பின்னாடி அந்த குழந்தையும் ஓடிட்டு அப்படியே போறாங்க. பழனிமலை அடிவாரத்திலே அந்த சங்கிலி கிடக்கிறது, பையனை காணோம். வந்தது யாரு? பழனிமலை ஆண்டவன். வர வச்சது யாரு? புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள்.